ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆடு வளர்ப்புன்றது வந்து யாருக்கு ஒரு நல்ல பிஸ்னஸாக வந்து கன்சிடர் பண்ணுறோமோ இல்லையோ, நிலம் இல்லாத ரொம்ப புவராக இருக்க ஃபார்மர்ஸ்க்கெலாம் விவசாயிங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக வந்து இந்த ஆடு வளர்ப்புன்றது வந்து பார்க்கப்படுது. இப்போ நம்ம மாடுகளெல்லாம் வளர்க்க தொடங்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து ஆடுகளை வந்து வளர்க்க தொடங்கிட்டோமா. இப்போ மாடுகளை வளர்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய தண்ணி வந்து தேவைப்படும். அதுங்களுக்கு தேவையான உணவை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு நிறைய நிலங்கள் வந்து தேவைப்படும். இப்படி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம கேட்டில் ஃபார்மிங்கில் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து ஆடும் அப்புறம் செம்மறி ஆடு வளர்ப்பில் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து தண்ணியை வந்து இந்த உயிரினங்களை வளர்க்கறதுக்கு வந்து செலவழிக்க தேவையில்லை. அதே நேரத்தில் நிலமும் வந்து தேவைப்படாது. ஓப்பனான ஸ்பேஸ்லேயே விட்டு வளர்க்கக்கூடிய ஒரு அனிமல் தான் வந்து கோட், அப்புறம் வந்து ஷீப். இந்த வீடியோவில் நம்ம கோட்டை விட்டுட்டு ஷீப்பையே கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். கோட் அண்ட் ஷீப், ஆடு அப்புறம் செம்மறி ஆடு, இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் தண்ணி இல்லாமல் வந்து உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டது. 6 நாள் வரைக்கும் வந்து உணவு இல்லாமல் வந்து இருக்குமா. கிட்டத்தட்ட எந்த வகையான செடி கொடிகளையும் வந்து இந்த ஆடு மட்டும் செம்மறி ஆடால் வந்து சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து இதோட மீட்டுன்றதை வந்து நம்ம மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா மாட்டுக்கறியை வந்து சாப்பிடத்தை வந்து ஒரு பெரிய குற்றமாக வந்து கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பசு வந்து நம்ம கடவுளாகவே வந்து வழிபட்டுருக்கோம். ஸோ அந்த காரணத்தினால அதோட இறைச்சியை வந்து நிறைய பேர் வந்து தவிர்த்துருவாங்க, அதை சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கோட் ஆடுகள், அப்புறம் வந்து செம்மறி ஆடுகள், அதோட மீட்டை வந்து நிறைய பேர் வந்து கன்சியூமும் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம ஆடு வளர்ப்பில். ஆடை வந்து இப்போ பெரும்பாலும் வளர்க்குறதுக்கான ரீசனே வந்து மீட்டுக்காக தான், இறைச்சிக்காக தான். இது மட்டும் இல்லாமல் ஆடு அப்புறம் வந்து ஷீப்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து மில்க்கு, பால் கிடைக்குது, லெதர் கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து உரம், மென்யூர் வந்து கிடைக்குது. இப்போ வந்து செம்மறி ஆடை வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் வந்து நம்ம நார்மலான ஆடுகளை வளர்க்குறத விட அப்படின்றத பார்த்துடலாம். செம்மறி ஆடுகள் வந்து நம்ம நாடுகளில் பார்த்திங்கன்னா வந்து பரவலாக வந்து பல இடத்துல வந்து வளர்க்கப்படுது. இதை வந்து எதுக்கெலாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, சில பேர் வந்து களைகளை வந்து கட்டுப்படுறதுக்கு வந்து தென்னந்தோப்புலையும் வந்து பாக்குத்தோப்புலையும் இந்த ஆடு செம்மறி ஆடுகளை வந்து மேய விட்டுருவாங்களோ, அது மேய்ஞ்சிட்டு வந்துருமா. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக வளர்த்துருந்தாங்க. நம்மளோட நாடு இந்தியாவில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு டெவலப்டு ப்ரீடும் வந்து ஷீப்புக்கு வந்து இல்லை, செம்மறி ஆடு வந்து. இப்போ நான் ஆடுகளை பற்றி நிறைய வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதில் ஒவ்வொரு ப்ரீடாலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஒவ்வொரு இனங்கள். அப்படி வந்து ஒரு டெவலப்டான ஒரு ப்ரீட்ஸ் வந்து செம்மறி ஆடுகளில் வந்து இல்லை. இப்போ மேலை நாடுகள், ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து செம்மறி ஆடுகளை அதோட உள்ளுக்காக வந்து வளர்ப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்க அந்த ப்ரீடுங்க வந்து அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான உள்ளே வந்து கொடுக்க முடியாது. இந்த காரணத்தினால நம்ம செம்மறி ஆடுகளை வளர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி மீட், இறைச்சிக்காக மட்டும்தான் வந்து வளர்க்க முடியும். அதோட உள்ளுன்றது வந்து அந்தளவுக்கு காஸ்ட்லியாக இருக்காது. அதுக்கடுத்து இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. செம்மறி ஆடோட இறைச்சியை தான் வந்து நம்ம மட்டன்னு சொல்லுவோம், ஆடுகளோட இறைச்சி வந்து சவான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பொதுவாக வந்து பிஸ்னஸில் போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா கோட்டோட அந்த மீட்டையும் வந்து மட்டன் தான் வந்து சொல்லுவாங்க, சவான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கோட்டோட மீட்டோட நேம் வந்து சவான். செம்மறி ஆடோட இறைச்சியோட பேர் தான் வந்து மட்டன். ஆடுகளை விட செம்மறி ஆடுகள் வளர்க்குறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இடம் வந்து கம்மியாக இருந்தாலே போதும். செம்மறி ஆடுகளுக்கு ஆடுங்களை வளர்க்குறதுக்கு வந்து நிறைய இடம் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து ஆடுகள்ன்றது வந்து ரொம்ப ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு விலங்கு, அமைதியாக இருக்காது. பட் ஆனால் செம்மறி ஆடுகள்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, ரொம்ப அலைவிடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டது தான் வந்து செம்மறி ஆடுகள். அதுக்கடுத்து ஆடுகளை மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ மெடிசன் வைஸ் பார்க்கும்போது வந்து ஆடுகளுக்கு வந்து ஒரு நோய் வந்துடுச்சுன்னா சீக்கிரமாக வந்து குணமடையாது. ஆனால் செம்மறி ஆடுகள்னு பார்க்கும்போதும் அதுங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து எந்த நோயாக இருந்தாலும் சரியாயிடுமா. அதே நேரத்தில் வந்து செம்மறி ஆட்டில் மார்ட்டாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும் நோய் கிருமிலாம் இதை வந்து கம்மியாக தாக்கும் நார்மல் ஆடுங்க கூட கம்பேர் பண்ணும்போதும். இதில் இருக்க முக்கியமான ஒரு நெகட்டிவ் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடுங்க வந்து ஒரு 2 குட்டி 3 குட்டி போடும். ஆனால் செம்மறி ஆடுங்கள் வந்து ஒரு லேம்பிங்கில் ஒரு குட்டி தான் வந்து போடுமா. அதாச்சும் குட்டி போட்டுச்சுன்னா ஒரு குட்டி தான் அது போடுமா. 2-3 குட்டிலாம் வாய்ப்பே இல்லை. 2 குட்டி போடுறதே வந்து ரொம்ப ரேரான விஷயம் செம்மறி ஆடுகளில். ஸோ இது வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயம் செம்மறி ஆடு வளர்ப்பில். இதனால் அந்த பாப்புலேஷன் தொகைன்றது வந்து செம்மறி ஆடுகளோட தொகை பண்ணையில் வந்து பொறுமையாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செம்மறி ஆடுகள் வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் வந்து வளரும். ஆனால் ட்ரையான கிளைமேட் இருந்துச்சுன்னா வந்து நல்லா வளரும். கோஸ்டல் சைட்ஸ், கடலோர பகுதிகளில் வந்து இதை வளர்க்குறது வந்து நம்ம தவிர்த்துடணும். ரொம்ப கிளைமேட் வந்து டவுன் ஆகும் போது, டெம்பரேச்சர் தட்பவெப்ப நிலையெல்லாம் வந்து கூலாகும் போதும் இதுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் வந்து கடலோர பகுதிகளில் வந்து நம்ம செம்மறி ஆடுகள் வளர்க்குறத வந்து தவிர்த்துடணும்.
மில்க்குன்னு பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் ஆடுகளில் கம்மி தான், ஆடுகளோட ரொம்ப கம்மி ஷீப்பில் செம்மறி ஆட்டில். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதோட குட்டிக்கே வந்து போடுறது ஒரு குட்டி, அந்த குட்டிக்கே வந்து பால் பத்தாத போகிற நிலைமையெல்லாம் வந்து செம்மறி ஆடுகளில் வருமா. ஸோ இதெல்லாம் இதில் இருக்க ஒரு சில பிரச்சனைகள். அதுக்கடுத்து இந்த செம்மறி ஆடுகள் வந்து நம்ம ஊர்லலாம் எப்படி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த காமனாக வந்து ஒரு கிராஸ்லேண்ட் இருக்கும், ஒரு மேய்ச்சல் நிலம். ஸோ அந்த மேய்ச்சல் நிலத்தில் எடுத்து போய் விட்டு தான் வந்து செம்மறி ஆடுகளில் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்ருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டால் ஃபெட் அப்படின்ற ஒரு முறையில் வந்து செம்மறி ஆடுகளை வளர்க்கலாம். அதாச்சும் நீங்களே ஒரு பண்ணையை அமைச்சு அந்த பண்ணைக்குள்ளேயே வச்சு செம்மறி ஆடுகளை வந்து வளர்க்க தொடங்கலாம். இப்போ நார்மலாக இதுக்கு முன்னாடிலாம் வளர்த்த அந்த முறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு வந்து 2 கிலோ வரைக்கும் தான் வந்து செம்மறி ஆடால் வந்து கெயின் பண்ண முடியும். நல்லா வளர்ந்த ஒரு செம்மறி ஆடு வந்து 25லேருந்து ஒரு 30 கிலோ 2 வருஷத்தில் வந்து அடைஞ்சிரும். முழுக்க அது வந்து இந்த மேய்ச்சல் நிலங்களை நம்பி தான் வந்து இருந்துச்சு. இப்போ ஸ்டால் ஃபெட்டில் நம்ம வளர்க்கும் போதும் அதை வந்து 2 முறையில் வந்து பண்ணலாம். ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் கொடுத்து அந்த ஆடுகளை வந்து வளர்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து செமி இன்டென்சிவ்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஷீப் ஃபார்மிங்கிறது வந்து ஃபேமஸ். இந்தியா கூட கம்பேர் பண்ணும் போதும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, பெருசாக வந்து இதுக்குன்னே வந்து மேய்ச்சல் நிலம் வந்து அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து 100 ஏக்கர் அப்படி அந்த கணக்கில் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஆடுகள் வந்து ஸ்டாலில் வச்சுட்டு பகலில் ஃபுல்லாக வந்து அந்த கிராஸ் லேண்டில் மேய விட்டுருவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சில நாய்களை வச்சு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு 2-3 பேரே போதும் 1000 ஆடுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது மாதிரி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பண்ண முடியும். நம்ம நாட்டில் வந்து மேய்ச்சல் நிலமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டென்சிவில் இறங்கினா மட்டும்தான், முழுக்க வந்து ஸ்டால் ஃபீட்லேயே வச்சு இந்த செம்மறி ஆடுகளை வளர்த்தா தான் கமர்ஷியலாக வந்து செம்மறி ஆடுகளை வந்து வளர்க்க முடியும். மலைப்பகுதிகளில் வந்து செம்மறி ஆடுகளை வளர்க்குறத வந்து நம்ம தவிர்க்கிறது வந்து நல்லது. மலைப்பகுதிகளில் வளர்க்கும் போதும் அதுக்கு வந்து ஜுரங்கள், அதுக்கப்புறம் வந்து சளி காய்ச்சல் இதெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான க்ரீன் ஃபாடர், அந்த பச்சை இலைகள், இது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து ட்ரையான ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் வந்து வளர்க்கணும். இப்போ நார்மலாக ட்ராபிக்கல் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து நீலகிரி, அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல், இது மாதிரி ஹில் ஸ்டேஷனை தவிர்த்துட்டு நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அந்த ஈரப்பதம் கம்மியாக இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து செம்மறி ஆடுகளை வந்து நம்மளால் வந்து வளர்க்க முடியும். 2 ஏக்கரில் வந்து இந்த அதுக்கு தேவையான இந்த ஃபாடர்ஸை நம்ம வளர்க்கும் போது 40 ஷீப் வரைக்கும் வந்து நம்மளால் வந்து வளர்த்துற முடியும். கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து நம்மளால் லாபம் வந்து பார்க்க முடியும். இப்போ இதோட ஸ்டால் ஃபெட்டை வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இப்போ ஸ்டால் ஃபெட்னு பார்க்கல நீங்கள் வந்து நல்லா அந்த கிராஸ் வென்டிலேஷன், அதுக்கடுத்து நல்ல லைட் வந்து போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். கிராஸ் வென்டிலேஷன் போதும் காற்று வசதி வந்து 2 சைடு வந்து ஜன்னல்லாம் வச்சு நல்லா வந்து போடணும். அதே நேரத்தில் வெளிச்சமும் வந்து நல்லா அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். இப்போ வந்து ஆடுகளில் பரன்மேல் ஆடு வளர்ப்புன்றது வந்து ஃபேமஸாக இருக்குது. ஆனால் ஷீப்புன்னு பார்க்கும்போதும் அது பரன்மேலில் வளர்னாலும் தரையில் இருக்கிறதே அது வந்து விரும்பக்கூடிய ஒன்று தான். ஸோ நம்ம தரையிலே வந்து இந்த ஆடுகளை வந்து வளர்த்துடலாம். இந்த செம்மறி ஆடுகள்னு பார்க்கும்போது தான் வந்து பரன்மேல் ஆடு வளர்ப்புன்றது வந்து ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து தரைப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்டோட தரைப்பகுதி வந்து மண்ணாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ இதோட அந்த கழிவுகள், யூரின், அது எல்லாமே வந்து மண்ணில் அப்படியே அப்சர்வ் ஆகிடும். சப்போஸ் வந்து நம்ம சிமெண்ட் தர போட்டோம்னா அதில் ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கும். முதல் விஷயம் வந்து இந்த யூரின்லாம் வந்து அப்சர்வ் ஆகுது. அதனால் வந்து அமோனியா ஸ்மெல் வந்து அதிகமாக வந்து ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ஷெட்டுன்றது வந்து ரொம்ப ஒரு துர்நாற்றம் வீசும் பகுதியாக வந்து ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சிமெண்ட் தர நம்ம போடுற காரணத்தினால அது கீழே உட்காந்து எழுந்துக்கும் போதும் முட்டிலாம் வந்து தேய்ச்சிக்கும். இதனால் அடியும் வந்து நிறைய படும் ஆடுகளுக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம மண் தரையாக விடுறதே வந்து இதுக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்லா வளர்ந்த ஒரு செம்மறி ஆடுக்கு 10 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இடம் தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷெட்டில் வந்து தனியாக உணவுக்குன்னு தனியாக இந்த செம்மறி ஆடுகள் வந்து இடம் வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இன்டென்சிவில் தான் வளர்க்க போகிறீங்க. ஸோ ஃபுல்லாகவே அது ஷெட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நைட்டான நேரத்தில் மட்டும் எடுத்த மாதிரி ஷெட்டில் வந்து அதை விட்டுட்டு பகல் நேரத்தில் வந்து ஷெட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் மாரி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து இதுங்களுக்கு தேவையான உணவெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அந்த பெண் ஆடுகளை வந்து தனியாக வந்து வச்சுருக்கணும், குட்டிகளை வந்து தனியாக வச்சுருக்கணும். இப்படி தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம செம்மறி ஆடுகள்
ஆடுகளையும் அப்படி தான் பண்ணுவாங்க. செம்மறி ஆடுகளும் இதுமாரி வந்து ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஷெட்லேயும் வந்து ஆடுகளை வந்து பிரித்து வைக்கணும். இப்படி வச்சா தான் வந்து சண்டைலாம் வந்து வராது. அதுக்கடுத்து இதுங்களுக்கு எப்படி உணவு கொடுக்கணும்னா ஷெட்டுக்குள்ளே தனியாக ஒரு இடம் வந்து இதுக்குள்ளே செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீடர் வந்து வச்சிடணும். அந்த ஃபீடர் வந்து 15லேருந்து 20 செம்மறி ஆடுகளுக்கு வந்து உணவு கொடுக்குற அளவுக்கு வந்து அளவு இருக்கணும். இப்படி வச்சா தான் வந்து காம்படிஷன் வந்து வராது. ஒரே ஃபீடரே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மொத்த ஆடுகளுக்கும் நீங்கள் உங்கள் பண்ணை சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஒரே இடத்துல எடுத்து போய் வைக்கும் போதும் காம்படிஷன்லேருந்து ஒரு சில ஆடுகள் வந்து சரியாக சாப்பிடாம சில பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இதுமாரி வந்து நம்ம அதுக்கு உணவு கொடுக்குற அந்த பாத்திரத்தை வந்து உங்கள் பண்ணைக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு செப்ரேட்டாக வந்து வைக்கணும். அப்புறம் வந்து நம்ம ஊரில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே பெரிய ப்ரீட்லாம் வந்து எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து நாட்டு ரகம் தான். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரகன்றது வந்து மாறும். ஆனால் வந்து ஃபாரினில் வந்து நிறைய டெவலப்டு ப்ரீட்ஸ்லாம் இருக்குது. இதே நேரத்தில் நம்ம ஊரில் இருக்க செம்மறி ஆடுகளோட உள்ளோட குவாலிட்டின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை வந்து வாங்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு ஆட்டிலேருந்து 500லேருந்து 700 கிராம் வரைக்கும் வந்து நம்மளால் வந்து உள்ளே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எடுக்க முடியுமா. ஆனால் இந்த உள்ளோட விலைன்னு பார்த்தீங்கன்னா வந்து 15லேருந்து 20 ரூபா தான் இருக்கும் ஒரு கிலோவே. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதோட உள்ளிலேருந்து லாபம் எதிர்பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க மீட், அதோட இறைச்சி மட்டும் தான் உங்களுக்கு வந்து லாபம் பொருள் நம்ம ஊரில் இருக்க செம்மறி ஆட்டில். பட் ஆனால் இப்போ ஃபாரினில் பார்த்தீங்கன்னா வந்து ரேம்பிளி ஷீப்புன்றது வந்து யூஎஸ்ஏலாம் ரொம்ப ஃபேமஸாக வந்து வளர்க்கப்படுது. அந்த ப்ரீட் கூட கிராஸ் ப்ரீட் பண்ணி நம்ம வந்து இந்த ஆடுகளை வளர்க்கும் போதும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ரேம்பிளின்றது வந்து பியூர் ப்ரீடாக வளர்த்திங்கன்னா அதோட வளர்ச்சின்றது வந்து ஸ்லோவாக இருக்கும். கிராஸ் ப்ரீடாக இருக்கும் போதும் இங்கே இருக்க அந்த நாட்டு ரகம் கூட கிராஸ் பண்ணி வளர்க்கும் போது அதில் வளர்ச்சின்றது வந்து அதிகமாகும். இதோட வெயிட்டுன்றது வந்து ரொம்ப அதிகமாகும். இப்போ நார்மலாக நான் சொன்ன இந்த ப்ரீடு வந்து 20லேருந்து 30 கிலோ வரைக்கும் தான் வந்து வெயிட் வந்து கெயின் பண்ணும். ஆனால் ராம்பிளியோட பியூர் ப்ரீடு வந்து 10லேருந்து 12 மாதத்துக்குள்ளே 50லேருந்து 60 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். அதுவே வந்து ஆணாடு ரேமாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 120 கிலோ வரைக்கும் வந்து செம்மறி ஆடால் வந்து கொடுக்க முடியும் வெயிட்டை. இந்த மீட், இந்த மட்டன் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் இதோட டேஸ்ட்ன்றது வந்து நார்மல் மட்டன் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டிசீஸ் ரெசிஸ்டன்ஸுன்றது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாட்டிக் ப்ரீடாக இருக்குது, மேலை நாட்டு ஆட்டினமாக இருக்குது. அதனால் வந்து டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்னு கேட்டிங்கன்னா செம்மறி ஆடுகளில் வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த டிசீஸ், அந்த நோய் தடுக்கிற அந்த சக்தின்றது வந்து சேம் தான். அதுக்கடுத்து வந்து இது மெச்சூரிட்டி, அந்த ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வந்து எப்போ அட்டன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண் ஆடாக இருந்துச்சுன்னா வந்து 12லேருந்து 14 மாதம் கழித்து வந்து குட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடும். ஆணாடு வந்து 10வது மாதத்துலேயே வந்து ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜை வந்து அட்டன் பண்ணிடும். நம்ம ஊரில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மாடுகளில் ஃபேமஸாக இருக்க மாதிரி செம்மறி ஆடுகள் வந்து ஃபேமஸாக இல்லை. அதனால் நம்ம வந்து நேச்சுரலாக தான் வந்து மேட்டிங் வந்து பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆணாடு வந்து 20லேருந்து 25 பெண் ஆடுகள் வந்து போதுமானதாக வந்து இருக்கும். ஒரு குட்டி தான் போடணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே 2 வருஷத்தில் 3 குட்டி வரைக்கும் நம்மளால் வந்து அந்த சைக்கிளை வந்து மெயின்டைன் பண்ணி நம்மளால் குட்டி வந்து போட வைக்க முடியும். இந்த செம்மறி ஆடுகளை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ பெண் ஆடாக இருந்துச்சுன்னா 20லேருந்து 22 கிலோ வரைக்கும் வெயிட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஆண் ஆடாக பார்க்கும்போது 30லேருந்து 35 கிலோ வெயிட் இருக்க மாதிரி வந்து பார்த்துட்டு 2 பல் இருக்க அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் வந்து மேட்டிங் வந்து விடலாம். அதுக்கடுத்து வந்து இந்த ஆணோட டெஸ்டிகல்ஸ், அந்த விரை கொட்டைன்றது வந்து யூனிஃபார்மாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து விடுறதுக்கு. இந்த பெண்ணாடை வந்து 5லேருந்து 6 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து மேட்டிங் ப்ரீடிங்க்கு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா வந்து பயன்படுத்தலாம். மேலை நாடுகள் ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ நல்லா வந்து வச்சுருக்க மாதிரி கல்புன்றாங்க, கொண்டுடுவாங்க. அதுக்கடுத்து இந்த ஈவுன்றது கிட்டத்தட்ட 150 நாள் கழித்து வந்து குட்டி இப்போ மேட் பண்ணி 150 நாள் ஆகும் ஜெஸ்டேஷன் பீரியட் முடிஞ்சிட்ட பிறகு குட்டி வந்து போட்டுரும். நம்ம வந்து இந்த இன்ப்ரீடிங்னு ஒன்று வந்து எல்லாத்துலேயும் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப அண்ணன் தங்கச்சியை வந்து மேட் பண்ணுறது. ஸோ ஆடுகளில் அதுக்கடுத்து வந்து ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸை வந்து நம்ம மேட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா ஆடோட குவாலிட்டின்றது வந்து குறைஞ்சிரும், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸுன்றது வந்து குறைஞ்சிரும், நோய் தடுப்பு சக்தி இதெல்லாம். ஸோ இன்ப்ரீடிங் வந்து நம்ம தவிர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா வேறு பண்ணைகளில் போயிட்டு வந்து ஆடுகளை வாங்கிட்டு வந்து அது கூட வந்து மேட் பண்ணலாம். ரேமுன்றதை வந்து ஆணாடு வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் வருஷம். அப்போ தான் வந்து இன்ப்ரீடிங் பிரச்சனைலாம் வராது. அதே நேரத்தில் காதில் வந்து டேகு குத்தி இது எப்போ எந்த ரிலேட்டிவ்ஸ் அந்த ஆடு இது எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம தடுத்து இன்ப்ரீடிங்கை தவிர்க்கும் போதும் ஸோ குட்டியோட குவாலிட்டின்றது வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வந்து அது குட்டி போட்டுட்ட பிறகு நம்ம அதோட அந்த தொப்புள் கொடியை வந்து 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து அயோடின் சொல்யூஷனை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடணும். சப்போஸ் வந்து அந்த
தொப்புள் கொடி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா ஆர்த்ரிட்டிஸ் போன்ற பிரச்சனைலாம் வந்து செம்மறி ஆடு குட்டிகளுக்கு வந்து வந்துடும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இது மாதிரியான சில முன்னெச்சரிக்கையான விஷயம்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும். அதுக்கடுத்து அந்த குட்டி இருக்கிற இடத்துல வந்து ஈக்கோலை பிரச்சனைலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஆம்பிளிசினின்றத வந்து குட்டிக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்தனா இந்த பிரச்சனை வந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிறந்த உடனே ஆண் ஆடுகளுக்கு அந்த தாயாடுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மினரல் மிக்சர் அப்புறம் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் இதெல்லாம் வந்து கொடுத்து பால் பத்தாமல் போகிறத வந்து தவிர்க்கலாம். பிறந்த குட்டி பார்த்திங்கன்னா வந்து உடனே வந்து பால் குடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இப்படி நம்ம உடனே அது குடிக்கலனாலும் நம்ம அதுக்கு வந்து குடிக்க வைக்கணும். அந்த கொலஸ்ட்ராமை அப்படி குடித்தாதான் அதோட நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து அதிகமாகும். 15 நாள் கழித்து நம்ம என்ன பண்ணலாம்னா தாயந்து பிரிச்சுட்டு அந்த ஆடை வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு வந்து 3 முறை வந்து பால் வந்து இந்த குட்டி ஆடுகளை வந்து நம்ம கொடுக்கணும். தாயாண்டை விட்டு 3 மாதம் வரைக்கும் வந்து தாய் கூட வந்து இந்த குட்டி ஆடுகளை வந்து வச்சுட்டு 3ஆவது மாதம் வந்து நம்ம வந்து பிரித்து அதுக்கு வந்து டேக் அடித்து தனியாக நம்ம வந்து ஃபார்ம்லேயே வந்து மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். செம்மறி ஆடு வளர்ப்பில் வந்து நிறைய விதமான உணவு வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இன்டென்சிவ் மோடில் வந்து நீங்கள் செம்மறி ஆடுகளை வளர்க்கும் போது அதாச்சும் முழுக்க நீங்கள் வந்து ஒரு ஷெட்டுக்குள்ளேயே விட்டு செம்மறி ஆடுகளை வளர்க்கும் போதும் கான்சன்ட்ரேட்டட் ஃபீடுன்றத வந்து நம்ம செம்மறி ஆடுகளை வந்து கொடுக்கலாம். இதை தவிர்த்து நம்ம என்ன வந்து செம்மறி ஆடு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலேஜ் அப்படின்றத வந்து கொடுக்கலாம். இந்த சிலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிலேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்மெண்டட் ஃபாடர் மீன்ஸ் என்னென்னா நொதித்தல். தமிழ் வந்து ஃபெர்மெண்டேஷன் வந்து நொதித்தல்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சில்லேஜ்ன்றத வந்து நம்ம எதுலேருந்து தயாரிக்கிறோன்னா நார்மலாக இருக்க மக்காச்சோளத்தோட இலை. ஸோ பெரும்பாலும் வந்து இந்த சில்லேஜ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து மக்காச்சோளத்தோட இலை தான். ஸோ அந்த மக்காச்சோளத்தோட இலையை வந்து சின்னதாக வெட்டி ஒரு குழி தோண்டுவோம். அந்த குழியில் வந்து தார்பாலினை ஃபஸ்ட்டு விரிப்போம். ஸோ அந்த தார்பாலின்குள்ளே வந்து இந்த மக்காச்சோளத்தோட இலையை வந்து போடுவோம். இப்படி போட்டு அதை ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ம நுண்ணுயிர்களை பயன்படுத்தி நொதிக்க விடுவோம், ஃபெர்மெண்ட் பண்ணுவோம். அப்படி ஃபெர்மெண்ட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இப்போ நார்மலாக வந்து நம்ம ஃபாடரை வந்து நம்ம செம்மறி ஆடுக்கு கொடுக்கும் போதும் அது வந்து அதுலேருந்து எடுத்துக்கூடிய நியூட்ரிஷன், இப்போ செம்மறி ஆடு வந்து அந்த ஃபாடரை சாப்பிட்டோன்னே அது போய் அது வயிற்றில் வந்து ஜீரணசக்தி ஆகும். அப்படி ஜீரணசக்தி ஆகும் போதும் என்ன ஆகும்னா எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து எல்லா விதமான சத்துக்களையும் பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு வந்து எடுத்துக்காது. அதோட உடம்பு ஒரு சிலது வந்து வேஸ்ட்டாக வந்து வெளியில் போயிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுமாரி ஃபெர்மெண்ட் பண்ணி சில்லேஜாக வந்து நம்ம செம்மறி ஆடுக்கு வந்து அதோட உணவு வந்து கொடுக்கும் போதும் இப்போ அது இந்த சில்லேஜின்றது பார்த்திங்கன்னா அதே ஃபாடர் தான், அதே கண்டென்ட் தான். பட் ஆனால் வந்து இப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இதை நொதிக்க வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி வேறு ஒரு இது ப்ரொபோர்ஷனில் வந்து மாற்றிருக்கும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டைஜஷன் ப்ராசஸ்ன்றத அங்கே மைக்ரோ ஆர்கானிசமே பாதி பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து செம்மறி ஆடு தனியாக வந்து அதுக்கு எந்த எனர்ஜியும் போட்டு பண்ண தேவையில்ல. ஸோ வந்து செம்மறி ஆடுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸுன்னு வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ இதனால் வந்து நம்ம சில்லேஜாக வந்து செம்மறி ஆடுக்கு வந்து அதோட உணவு கொடுக்கும் போதும் நார்மல் ஃபாடராக கொடுக்காம அதோட க்ரோத்துன்றது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செம்மறி ஆடு வளர்க்கும் போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 கிலோ வரைக்கும் ஒரு அடல்ட் ஷீப்புக்கு வந்து நம்ம வந்து சில்லேஜை வந்து கொடுக்கலாம். 2 வேளையாக இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுக்கலாம், காலையிலையும் ஈவினிங்கும் வந்து கொடுக்கலாம். ஸோ இதை தவிர்த்து நம்ம சில்லேஜை வந்து இப்போ மெயின் ஃபீட் சோர்ஸாக வந்து நம்ம ஷீப்புக்கு வந்து வைக்கிறோம் கான்சன்ட்ரேட்டரை தவிர்த்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு சில ப்ரோட்டீன் சோர்ஸ்லாம் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து லியூசிரின் அப்படின்ற ஒரு ஃபாடரை வந்து நம்ம பயன்படுத்தி கொடுக்கலாம். நீங்கள் இந்த சில்லேஜ் கொடுக்கும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 கிராம் மினரல் மிக்சர் வந்து சேர்த்து கொடுக்கும் போதும் அது உடம்புல கால்சியம் அப்புறம் அயன் இந்த எலமெண்ட்லாம் வந்து சேரும். ஸோ இதெல்லாம் சேரும் போதும் பால் பற்றாக்குறைன்றது வந்து குட்டி போடும் போது ஆகாது. முக்கியமாக வந்து பெண் ஆடுகளுக்கு வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளே ஃபீடை வந்து தயாரிக்கலாம். ஒரு சில கிரெயின் உடஞ்ச கிரெயின்ஸ் புரோக்கன் கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க, இதை பயன்படுத்தி அப்புறம் வந்து புண்ணாக்கு இது எல்லாத்தையும் வந்து ஒரு சரியான ப்ரொபோர்ஷனில் ஆயில் கேக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா புரோக்கன் கிரெயின் அந்த உடஞ்ச தானியங்கள் வந்து 20லேருந்து 40%, புண்ணாக்கு ஆயில் கேக் வந்து இப்போ தென்னை புண்ணாக்கு இல்லைனா வந்து நிலக்கடலையோட அந்த புண்ணாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து 20லேருந்து 25%. அதுக்கடுத்து வந்து பிராண்ட் இதுவும் வந்து நம்ம பயன்படுத்தி அது கூட வந்து 2% வரைக்கும் நம்ம மினரல் நியூட்ரியன் மிக்சரை வந்து ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் கலந்து நம்மளே கூட ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஃபீடை வந்து நம்ம ஷீப்புக்கு வந்து பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சில்லேஜை பயன்படுத்தி அதுக்கடுத்து இது மாதிரி நம்மளாவே வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபீடை வந்து தயாரித்து நம்ம செம்மறி ஆடுகளுக்கு கொடுக்கும்போது அதை வளர்க்கக்கூடிய அந்த செலவுன்றது வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து இருக்கும். 1 ஏக்கர்
நிலம் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து 40லேருந்து 45 செம்மறி ஆடுகள் வரைக்கும் வந்து வளர்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலேஜை வந்து நம்ம செம்மறி ஆடுகளுக்கு கொடுக்கும்போது அதில் மாய்ச்சர் கண்டென்ட்டு, அதாச்சும் ஈரப்பதன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாரி வந்து பார்த்துக்கணும். அப்படி ஈரப்பதத்தோடு கொடுத்தா ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து செம்மறி ஆடுகளுக்கு வந்து வரும். ஸோ அதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இது இல்லாமல் வேறு எந்த முறையில் வந்து நம்ம செம்மறி ஆடுகளுக்கு செமி இன்டென்சிவ் சிஸ்டமில் உணவு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபாடர் ட்ரீஸை வந்து பயன்படுத்தலாம். மல்பரியோட இலையை வந்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து செஸ்பேனியாவோட இலை, இது மாதிரி ஒரு சில மரங்களை நீங்கள் ஷெட்டை சுற்றி வளர்க்குறது மூலமாகவே, அந்த ஷெட்டை சுற்றி அந்த மரங்களை வந்து வளர்க்குறது மூலமாகவே நம்ம அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு அந்த டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மரங்கள், இந்த ஃபாடர் ட்ரீஸை பயன்படுத்தி வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். மைக்ரோ நியூட்ரியன்ஸுன்றதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ஆடுகளுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ எந்தெந்த விதத்திலாம் வந்து நம்ம இப்போ செம்மறி ஆடுகளுக்கு உணவு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சிலேஜ் பயன்படுத்தி கொடுக்கலாம். செமி இன்டென்சிவ் சிஸ்டமில் ஓப்பன் கிரேசிங் வந்து பாசிபிள் இல்லை. நம்ம செமி இன்டென்சிவ் சிஸ்டமில் பாசிபிள், நம்ம பண்ணுறது வந்து இன்டென்சிவ் சிஸ்டம். ஸோ இன்டென்சிவ் சிஸ்டமில் ஓப்பன் கிரேசிங் பாசிபிள் இல்லை. ஸோ நம்ம வந்து சிலேஜ் மூலமாக வந்து கொடுக்கலாம். கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். இல்லைனா நம்மளே கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஃபாடரை நம்மளே க்ரோ பண்ணி லேண்டில் க்ரோ பண்ணி வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெரினியல் ட்ரீஸ், ஃபாடர் ட்ரீஸை வந்து நம்ம ஷெட்டை சுற்றி வளர்க்கறது மூலமாக அது மூலமாகவும் இதோட உணவு தேவையை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஷெட்டில் ஒரு லைன் ரோவாக வச்சு நம்ம வந்து கொடுக்கணும். ஃபீட் வந்து இப்போ முடிஞ்சிச்சு உணவு கொடுக்குற முறை. இதுக்கடுத்து நம்ம செம்மறி ஆடில் முக்கியமான மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணணும்னா, ஷெட்டை வந்து டெய்லியும் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே வந்து ஃப்ளோர் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கணும். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா வந்து நோய் தொற்றுன்றது வந்து அதிகமாகும். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, லைம் 96%, காப்பர் சல்ஃபேட் அந்த கெமிக்கல் வந்து 2% நம்ம கலந்து ஃப்ளோரில் வந்து போடும் போதும் ஈரப்பதத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இது அந்த நுண்ணுயிரோட க்ரோத்துன்றதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். செம்மறி ஆடுகளில் வேறு எந்த பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, உண்ணி தொல்லை வந்து இருக்கும். ஏன்னா அதில் உள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எக்டோபேரசைட் ப்ராப்ளம்ன்றது வந்து செம்மறி ஆடில் வந்து இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஐவாமெக்டின் இது மாதிரி ஒரு சில மெடிசன்ஸ்லாம் வந்து கொடுக்கலாம். இதை வெட்டினரி டாக்டர்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணாலே அவங்களே வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து நம்மளே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வச்சு அந்த உள்ளே வந்து பிடுங்கணும். ஸோ ஷியர் பண்ணணும். அதை வந்து ரிமூவ் பண்ணால் தான் புதுசாக வந்து உள் வளரும். அது மட்டும் இல்லாமல் அது பாடியில் இருக்க அந்த பேரசிட்டிக்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து குறையும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ப்ரீடிங்காக வச்சுட்டு இருக்கோம்னா, கடா ஆடுகளை வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்க ஆடுகளை மட்டும் வச்சுட்டு மற்ற இருக்க ஆடெல்லாம் வந்து கல் பண்ணிடணும், கொன்னுடணும். இதுவும் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். இந்த ஆடுகளோட புழுக்கைன்றது பார்த்திங்கன்னா வந்து நியூட்ரியன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது. இதை வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செம்மறி ஆடுகளை வந்து ஒரு விவசாய நிலத்தில் வந்து இந்த ஆடுகளை வந்து விட்டுட்டு வரும் போதும் அதோட புழுக்கிலேருந்து வர அந்த ஊட்டச்சத்தாலே வந்து அங்கே இருக்க கிராப்லாம் வந்து வளருமா. இதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மென்யூராக மாற்றி விற்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிராக்டர்ன்றது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு புழுக்கு 2000 வரைக்கும் போகும். கவுடங் மாட்டுச்சாணத்தோடு இதில் இருக்க நியூட்ரியன் கண்டென்ட்றது வந்து அதிகம். சரி, இதில் என்னென்ன நோயெலாம் வரும் செம்மறி ஆடு வளர்ப்புலன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எண்டோபேரசைட்ஸ் வந்து பார்த்துடலாம். அதை வயிற்றில் இருக்க அந்த புழுக்கள். ஸோ புழு ரவுண்டோம் பிரச்சனைன்றது வந்து இதில் இருக்கும் கண்டிப்பாக. மற்ற ரூமினன்ஸில் இருக்கா மாதிரியே ஸோ ஆடு மாடுல இருக்க மாதிரி செம்மறி ஆட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. இதை வந்து நம்ம டிவார்மிங் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். முதல் டிவார்மிங்கிறது பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 நாள் ஆகும்போது குட்டிகளை வந்து பண்ணணும். இதுக்கடுத்து வந்து 2லேருந்து 2.5 மாதம் அடல்ட் ஷிப்பாக இருந்துச்சுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைமில் வந்து பண்ணணும். டிவார்மிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். இதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்து பிராண்டை பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுன்றதை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக டிவார்மிங்கிறது பண்ணணும். பண்ணலாம் வந்து சரியான பாடி வெயிட்டை வந்து ஷீப் வந்து கெயின் பண்ணாது. அதுக்கடுத்து மோசமான ஒரு டெட்லியஸ்ட் டிசீஸ் ஒரு நோய் பார்த்திங்கன்னா வந்து ஷீப்பில் என்டிரோடாக்சின் ஈடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து எது மூலமாக பரவுதுன்னா ஒரு பாக்டீரியா மூலமாக. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, மழை பெஞ்சு போய் அந்த பில்லை வந்து இப்போ ஆடுங்களாம் மேய்ஞ்சிட்டு வந்துட்ட பிறகு அந்த டைமில் தான் வந்து நோய் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ட்ரிடியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்து அதோட ஸ்போர்ஸை வந்து மண்ணில் வந்து விட்டுருக்கும். ஸோ ஸ்போர்ஸ்ன்றது வந்து அதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், இந்த நுண்ணுயிரோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இது வந்து மண்ணிலே வந்து இருக்கும். மழை பெய்யும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த புல்லில் வந்து அதோட ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு வந்து வரும். ஸோ அந்த புல்லை மேயும் போது அதோட ஸ்போர்ட்ஸுன்றதையும் சேர்த்து இந்த ஆடுங்க வந்து மேய்ஞ்சிரும். ஸோ மேய்ஞ்சிற பிறகு அது வயிற்றில் போயிட்டு மல்டிப்ளை ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வயிற்றில் போய் மல்டிப்ளை ஆகும்போது அது ஒரு சில டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெளியிலிடும், ஒரு சில நச்சுத்தன்மையான பொருட்களெல்லாம். ஸோ நச்சுத்தன்மையான பொருட்கள்ன்றது பார்த்திங்கன்னா செம்மறி உடம்புல வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ இப்படி தான் வந்து இந்த டிசீஸ்ன்றது வந்து மழைக்காலங்களுக்கு அப்புறம் வந்து பரவுது. ஸோ மழைக்காலங்களில் வந்து புதுசாக முளைஞ்ச அந்த புல்லை வந்து இதனால தான் வந்து மேய விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா,
செம்மறி ஆடு குட்டியாக இருக்கும் போதே அதுக்கு தேவையான அந்த தடுப்பூசி வந்து நம்ம போட்டுட்டு அடல்ட் ஆகிட்ட பிறகு அடிக்கடி வந்து நம்ம அதை ரெகுலராக வந்து வேக்சின் போடுறோமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அடல்ட்டுக்கு வந்து மார்ச்லேருந்து செப்டம்பர் இந்த டைம் ரேஞ்சில் வந்து நம்ம தடுப்பூசி வந்து போடலாம். இதை தொடர்ந்து இன்னொரு மோசமான நோய் வந்து ஹீமோஸ்டாக்சிக் செப்டிசிமியா ஹெச்எஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நோயோட அறிகுறியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டயரியா வந்து அதிகமாக இருக்கும், ஓவராக வந்து ஃபீவர் அடிக்கும். இப்போ வந்து ஆடு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா அபார்ஷன் ஆகிடும். அதுக்கடுத்து ஒரு சில டைமில் டயரியா கூட பிளட்லாம் கலந்து வரும். ஸோ இதான் வந்து ஹீமோஸ்டாக்சிக் செப்டிசிமியா. இந்த நோய் வரத்தை நம்மளால் ஐடென்டிஃபை கூட பண்ண முடியாது, டக்குன்னு வந்துடும். உடனே வந்துச்சுன்னா வந்து செத்து போய்டும். இப்போ மாடுகள் ஆந்த்ராக்ஸ்ன்ற நோய் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அதேமாரி தான் இதுவும் கிட்டத்தட்ட. ஸோ இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து வேக்சினேஷன் வந்து 2 நாள் குட்டி பிறந்த உடனே வந்து போட்டோம்னா அதுக்கடுத்து தேவைக்கேற்ப வந்து பூஸ்டர் வந்து போடணும். இப்போ இதுவே வந்து வளர்ந்த ஆடாக இருந்துச்சுன்னா ஜூன் டு ஜூலை இந்த மாதத்தில் வந்து நம்ம வந்து வேக்சினேஷன் தடுப்பூசி வந்து கொடுக்கணும். ஸோ தடுப்பூசின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணையாக வச்சுக்கிட்டு நடத்துகிறீங்கன்னா, இல்லைனா வந்து இறப்புன்றது வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ், கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்றுத்துக்கு வந்துச்சுன்னா இன்னொன்றுக்கு வந்து ஈஸியாக வந்து பரவிடும். இதுக்கடுத்து வந்து ப்ளூ டங் அப்படின்ற ஒரு வைரல் டிசீஸும் வந்து மழை காலங்கள் வந்து செம்மறி ஆட்டில் வரும். இந்த நோய் வந்துச்சுன்னா வந்து அதோட லிப்ஸ் உதடுகள்லாம் வந்து வீங்கி போகும். அதுக்கடுத்து நாக்கு வந்து நீல கலரில் மாறிடும். அதுக்காகவே இதுக்கு வந்து ப்ளூ டங் டிசீஸ் அப்படின்னு வந்து பேரெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து செம்மறி ஆட்டில் வர நோய்கள். இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப மல்டி மில்லியன் பிஸ்னஸாக இல்லைனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்ட் 1 லிங்க்குன்றது வந்து இப்போ இந்த எண்டு கார்டில் வந்து வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட் 1 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உழுவோம், வயிறுவோம். நன்றி, தேங்க்யூ.